தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தந்தை பெரியார் இனப்பகையை சுட்டெரிக்கும் நெருப்பு, தமிழ் இனத்தின் எழுச்சிக்கான பகுத்தறிவு பேரொளி. பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சமத்துவ சமுதாயம் காண தளராமல் உழைத்து உரிமைக்காக போராடியவர் பெரியார். கேள்விகள் கேட்டு பகுத்தறிவை விதைத்தவர் என்றும் புகழார். தந்தை பெரியாரை விமர்சிப்பவர்கள் அரசியலிலிருந்தே காணாமல் போவார்கள். அவரது புகழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. பெரியார் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாழ்த்து. உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு தந்தை, தமிழ்நாட்டிற்கு ஒரு தந்தை. இது தெரியாத சில ஜென்மங்கள் இன்றைக்கும் தந்தை பெரியாரை விமர்சனம் பண்ணுறதுன்னு சொன்னால் அவர்களெல்லாம் அரசியலில் இன்றைக்கு காணாமல் போகின்ற ஒரு நிலைமைதான் வரும். எனவே தந்தை பெரியாருடைய புகழை எந்த காலத்திலும் எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு பார்க்குற மீது. தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி தைலாபுரத்தில் அவரது சிலைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மலர் தூவி மரியாதை. பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி, அமைப்பு செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் காணும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பிரதமர் மோடி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட நாட்கள் வாழ வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் மோடியின் தலைமை பண்பு, அயராத அர்ப்பணிப்பு மற்றும் தேசத்திற்கான உழைப்பு கோடிக்கணக்கான மக்களை ஊக்குவிக்கிறது. பிரதமர் மோடி பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. கூட்டணியிலிருந்து வெளியேறிய மற்றும் அதிமுக அதிருப்தி தலைவர்களை சந்திக்க வேண்டாம் என கோரியதாக தகவல். கூட்டணி கட்சியை சேர்ந்த 2 தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதில் பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தரை சந்தித்து பேசுறதுல அதில் என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்தித்து பேசுகிறோம். எதிர்கட்சியை சந்தித்து பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். கூட்டணி கட்சி நேற்று அமைச்சர் உள்துறை அமைச்சர் சந்திக்கவே மாட்டோம்னு சொல்லி முதல் நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் போய் 24 மணி நேரம் சந்திச்சது சர்ச்சையா இருக்குது, விமர்சனமாயிருக்கு. எங்க சந்திக்க மாட்டேன்னு எங்க சொன்னாங்க? பொதுக்கூட்டத்தில் மேடையிலே சொன்னாங்க. நீங்க செய்திகள் எழுதுறீங்க, நான் சிபிஆரை பார்க்க வாழ்த்து தெரிவிக்க தான் போறேன். சிபிஆரை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சரை சந்திக்கல ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 வன்னியர்களின் உருவப்படங்களுக்கு ராமதாஸ் மரியாதை. பாமக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் இளந்தோப்பு அருகே பாமக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது. மது அருந்த பணம் கேட்டு தராததால் கொலை செய்ததாக கைதானவர் அதிர்ச்சி வாக்குமூலம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1267 நாட்கள் ஆகியும் வன்னியர்களுக்கு திமுக அரசு இடஒதுக்கீடு வழங்க மறுத்து வருவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. டிசம்பர் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து மாவட்டங்களிலும் பாமக சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலிக்கும்படி டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு.
நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் அறிவிப்பு. பச்சை, மஞ்சள் என எத்தனை பேருந்துகளில் எத்தனை பேர் வந்தாலும் கடைசியில் வெற்றி பெறப்போவது பிங்க் பேருந்துதான். சேலத்தில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான். மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் கரூரில் இன்று நடைபெறுகிறது திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். கோவை மாவட்டம் வால்பாறையில் திமுக முப்பெரும் விழாவிற்கு செல்ல அக்கட்சியினர் 25க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். காலாண்டு தேர்வெழுத சென்ற மாணவர்கள் கடும் அவதி. தகுதி தேர்வு குறித்து ஆசிரியர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான சட்ட போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்பிக்கை. அந்த டீச்சர்ஸ்க்கும் இது பொருந்தும்னு சொல்றது அது எந்த விதத்தில் அது சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால என்சிடியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ரெட்ராஸ்பெக்டிவ் முறையில் வராது. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும். அது ஒரு இதே சரத்தை இருக்குது அதில். ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் ரிவ்யூ பெட்டிஷன் போகிறோம். கண்டிப்பாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ டீச்சர்ஸ் நோ நீட் டு கெட் பேனிக். இது எங்களோட டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ்நாட்டு டீச்சர்ஸ், உங்களை நாங்கள் பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாக்க போகிறோம்? ஸோ அதனால் யாரும் பயப்படுத்தல. நீங்கள் பாட்டு உங்கள் பணியை நீங்கள் நிம்மதியாக செய்யுங்க. கமலுடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என ஆசை. கதை கதாபாத்திரம் கிடைத்தால் நடிப்போம். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. நெக்ஸ்ட் ராஜ் கமல் அண்ட் ரெட் ஜெயிண்ட் 2 பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கரெக்டான கதாபாத்திரம் கிடைக்கணும். கிடைச்சி ஆக்ட் பண்ணணும். இன்னும் பிளான் இருக்கா சார்? பிளான் இருக்குது. இன்னும் டைரக்டர் கதாபாத்திரம் ரெடியாக இன்னும் ஃபிக்ஸ் ஆகல சார். இன்னைக்கு பெரியாருக்கு பிறந்தநாள், பிரதமருக்கு பிறந்தநாள். உங்கள் ஸ்டைலில் என்னுடைய வாழ்த்துக்கள். சிவகங்கை நகரின் முக்கிய வீதியில் பாதுகாப்பு உபகரணங்களின்றி கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் நகராட்சி ஊழியர்கள். பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச நகரம் அமைக்க முடிவு. மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கோரியது டிட்கோ நிறுவனம். நோயாளிகளால் நிரம்பி வழியும் தாம்பரம் அரசு மருத்துவமனை. மாத்திரைகள் வாங்குவதற்கு 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவரின் கை விரலை கடித்து துண்டாக்கிய திருநாய். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. அதிகபட்சமாக மணலி புதுநகரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு.
தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சென்னையிலிருந்து 165 பயணிகளுடன் பெங்களூரு சென்ற இண்டிகோ விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. மீண்டும் சென்னையில் அவசரமாக தரை இறக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 82,160க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10,270க்கு விற்பனை. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகையொட்டி தெற்கு ரயில்வே சார்பில் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். காலை 8 மணிக்கு முன்பதிவு தொடங்கிய நிலையில் சில நிமிடங்களில் டிக்கெட்கள் அனைத்தும் விற்று தீர்ந்ததாக தகவல். ரயில்களில் புகைப்பிடித்தால் டிக்கெட்டை ரத்து செய்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்திய ரயில்வே அதிரடி அறிவிப்பு. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பயணிகள் மீது மர்ம நபர் தாக்குதல் நடத்திய விவகாரம். காயமடைந்த கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்பன் என்ற முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். பீகாரை சேர்ந்த சூரஜ் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 350 MBBS இடங்கள் ஒதுக்கீடு செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல். செப்டம்பர் 22ஆம் தேதி 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என தகவல். தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் வாழ்த்து. வாழ்த்து தெரிவித்த நண்பர் டிரம்புக்கு நன்றி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியா அமெரிக்கா இடையிலான கூட்டாண்மையை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்வதில் உறுதி பூண்டுள்ளேன். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி பதிவு. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம் தொடர்பாக 7 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை. இரு அரசுகளும் கலந்து ஆலோசித்த பின்னர் அடுத்த கட்ட சந்திப்பு நடைபெறும் என மத்திய அரசு தகவல். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மத்திய பிரதேசம் பயணம். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான தேசிய அளவிலான திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். டென்மார்க் பிரதமர் மெட்டேவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். உக்ரைன் மோதலுக்கு அமைதியான தீர்வு அவசியம் என வலியுறுத்தியதாக தகவல். பீகார் தேர்தலில் எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைக்காவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவேன். சிராக் பாஸ்வான் அதிரடி அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் உள்ள SBI வங்கியில் 8 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளை. 10 பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்தபடி வங்கிகளுக்குள் நுழைந்து ஊழியர்களை கட்டி போட்டு துணிகரம். உத்தரகாண்டில் மேக வெடிப்பு காரணமாக வெளுத்து வாங்கிய கனமழையால் திரும்பும் பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கிய 15 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் மாயம். அசாமில் குடிமை பணியில் அதிகாரி வீட்டில் முதலமைச்சரின் சிறப்பு புலனாய்வு குழு அதிரடி சோதனை. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்க மற்றும் தங்க நகைகள் பறிமுதல். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை ஐரோப்பிய நாடுகள் நிறுத்தினால்தான் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஏற்கவில்லை. வர்த்தகத்தை கருவியாக பயன்படுத்தி போரை நிறுத்தியதாக கூறிய அதிபர் டிரம்பின் பேச்சுக்கு பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் மறுப்பு.
சீனாவின் லியோவோனிங் மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மெக்சிகோவில் 125வது சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாட்டம். ராணுவ வாகனங்கள், போர் விமானங்களில் கண்கவர் அணிவகுப்பு. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் வங்கதேசம் அணி அபார வெற்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி அசத்தல். சீனா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஜப்பான் வீரரை வீழ்த்தி இந்திய வீரர் பிரணாய் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். மற்றொரு ஆட்டத்தில் தைவான் வீராங்கனையிடம் விழுந்தார் இந்திய வீராங்கனை அனுபமா உபாத்யாயா. புரோ கபடி லீக் தொடரில் பெங்களூரு புல்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் யூபி யோத்தாஸ் அணியை வீழ்த்தி பெங்கால் வாரியர்ஸ் அசத்தல். இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் உரிமையை வென்றது அப்போலோ டயர்ஸ். ட்ரீம் 11 நிறுவனம் சமீபத்தில் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 579 கோடி ரூபாய்க்கு உரிமை பெற்றது.